வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ரோட்டு கடை ஸ்டைலில் வந்து சிக்கன் பக்கோடா வீட்டில் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருளும் அதோட செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 300 கிராம் அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன், அதாவது எலும்பு இல்லாத சிக்கன். இது வந்து பொடி பொடியாக வந்து இந்த மாதிரி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து ஈஸியாக குக் ஆகும் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இதுக்கு தேவையான மசாலாவும் என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூட வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள், அதாவது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். இன்கேஸ் இது இல்லைன்னா உங்கள்கிட்ட வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனித்தனியாக சேர்த்துக்குங்க. ஸோ இது ஒரு டேபிள் ஸ்பூன், இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் ஃப்ளேவருக்காக. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. அப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சிக்கனுக்கும் மசாலாவுக்கும் சேர்த்து வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து டார்க் சோயா சாஸ். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு பக்கோடாக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து இது கூட வந்து ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை வந்து நம்மளுக்கு பக்கோடாக்கு வந்து நல்லா பைண்டிங் ஹெல்ப் பண்ணும். இதுவும் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் நம்ம. உங்களுக்கு முட்டை வேண்டான்னா நீங்கள் வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக. இன்கேஸ் நீங்கள் வந்து மறுநாள் பக்கோடா பண்ணுறீங்க, முன்னாலே கூட நீங்கள் வந்து இது மேரினேட் பண்ணி வச்சிடலாம். முட்டையை தவிர்த்து மீதி எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை போட்டால் நெக்ஸ்ட் டே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உடனடியாக ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஸோ இது மீதி மசாலாலாம் மட்டும் ஆட் பண்ணிட்டு முட்டையை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஓவர் நைட் மேரினேஷன் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட வந்து பக்கோடா போட்டுக்கலாம். அதை இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இதில். இதுவும் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது வந்து நல்லா மேரினேட் பண்ணோம். இது குட்டி குட்டி பீசஸாக இருக்கிறதுனால வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இன்கேஸ் நீங்கள் வந்து பெரிய பீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து அதோட மசாலாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து நல்லா அப்சார்ப் ஆகும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சு இதை நம்ம நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து இப்போ இதுக்கு தேவையான மாவுலாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்ததாக வந்து கிறிஸ்பினஸ்க்காக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து முட்டை ஆட் பண்ணலன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல, நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவில் வந்து நல்லா ஈவனாக கோட் ஆகணும் நம்ம சிக்கனில். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலெலாம் வந்து தண்ணி சேர்க்காதீங்க. ஸோ தண்ணி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ அந்த முட்டையில் இருக்கிற இது ஜூஸ், அப்புறமா சிக்கன்லேருந்து வர ஜூஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு போதுமாக இருந்தது. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வாங்க இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சூடு பண்ணாதீங்க, மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். அது மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் ஃப்ரை பண்ணால் போதும். நம்ம சிக்கன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், ஏன்னா இது போன்லெஸ் சிக்கன். ஸோ ரொம்ப நேரம் ஆகாது, 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நல்லா வெந்துடும். அப்புறம் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கருகாது, இல்லைன்னா வந்து ஈஸியாக கருகிடும். அப்புறம் உள்ளே வந்து சிக்கன் வேகாமல் இருக்கும். இது வந்து நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமாக வந்து யூனிஃபார்மாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர், அதாவது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இது ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பக்கோடாவை திருப்பி போட்டு நல்லா வந்து ஈவனாக வந்து எல்லா சைடும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நம்ம.
பாருங்க நம்ம சிக்கன் பார்க்கறதுக்கே வந்து நல்லா அருமையாக இருக்குது. நல்லா வந்து ஃப்ரை ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸ்லைட்டாக கலர் வர ஆரம்பிச்சாச்சு. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள் சிக்கன் பக்கோடா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து எண்ணெயிலேருந்து நம்ம எண்ணெயை எடுத்துட்டு பக்கோடா எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா ரெடி. வாங்க இதை வச்சு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான முறுமுறுன்னு நம்ம சிக்கன் பக்கோடா வீட்லேயே ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.